சரியான ஆள், சிகரையே சரியான ஆள் தான் சொல்றாங்க. என்ன முடிவு எடுப்பீங்க? அப்ப இதுல ஒரு தெளிவு வேணும்ல, ஒரு அடிப்படை அறிவாது வேணும்ல மக்களுக்கு. முக்கியமான ஒண்ணு பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இது ஏதோ வேடிக்கை மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு, அப்படி இல்லை, இதுதான் முக்கியம். இதுல முக்கியமான என்ன செய்வாங்க, நம்ம நன்மைகள் எல்லாம் இழந்துருவாங்க. அவன் சொல்றதை அப்படியே நம்ப வைக்கிற மாதிரி ஆயிரும். இது சகியா என்னங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். வந்தா அவன் அந்த ஆளு திருந்திடுவாரு. யாரு? உஸ்தாட்ட போய் இப்படி சொல்ல எங்க நீங்க சொல்றீங்கள இந்த துவாவை ஓதணும் எனக்கு கடனே வராதுங்கிறீங்கள, என்னை சுத்தி கடனா தான் இருக்கு, என்னதான் சொல்றீங்க, எத்தனை நாள் ஓதணும், அப்படி இது சரியான செய்தி தானா? அப்படித்தானே சொல்றாங்க. மக்களுடைய பலவீனமான செயலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஆதாரமற்ற ஹதீஸ்லாம் நேத்து நிறைய சுட்டி காட்டிட்டான். அதெல்லாம் படிப்பாரு. கடன் இது தீர்ந்தே விடும் ஒரே வாரத்தில், செய்கிறீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இதை ஓதுங்கள். அழகா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். சுபு தொழுகை விடுறீங்க, கரெக்டா தொழுது காட்டுங்கள், உங்களுக்கு கிடைத்து விடும். என்ன கிடைத்து விடும்? எல்லாம் கிடைத்து விடும். கத்திரிக்காய்க்கே நான் ஒரு ஹதீஸ் வேற சொல்லியிருக்கேன். கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கணும். சொறி சடங்குலாம் வந்தா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்குவான் டாக்டர். அப்ப இப்படி ஹதீஸில் கைவரிசையை நல்ல காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து என்ன செய்யணும்? சிந்தித்து கொள்ள வேண்டும். இது ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்தோமா, அடுத்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் பார்த்துரும். ஒமா தரஅலக்கும் ஃபில் அர்தி முக்தலிஃபன் வஅனஹு இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யததக்கருன். பூமியில் அவன் உங்களுக்கு படைத்தவட்ட மாறுபட்ட நிறங்கள் கொண்டது இருக்கிறது, அதில் படிப்பினை இருக்கிறது, அதில் தக்க சான்று இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? பூமியை பத்தி பேசுறான் அல்லாஹ். அடுத்து பாருங்க, கடலிலும் பசுமையான இறைச்சியிலும் உங்களுக்கு உண்பதற்காக நிறைய விஷயங்களை உங்களுக்கு அள்ளி தந்திருக்கேன், நீங்க அதுல நீங்க சிந்தித்தீர்களா? தஸ்குருன், நன்றி செலுத்தினீர்களா அப்படிங்கிறான். அடுத்து நீங்கள் பயிரிடுவதை பத்தி சிந்தித்தீர்களா? அங்க விவசாய கருவி வைக்க கூடாதுங்கிறான். கேள்வியை பாருங்க, அஃபஅரைத்தும்னா கேள்விக்குறி. நீங்கள் சிந்தித்தீர்களா? மா தக்சுரூன், நீங்கள் பயிரிடுவது விவசாயம் செய்வதை பத்தி சிந்தித்தீர்களா? 56வது சூரா 63வது வசனம். நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா இல்ல நாம் முளைக்க செய்கிறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அன்தும் தஸ்அரூனஹு அம் நஹ்னுர் ராரிசூன், நீ முளைக்க செய்றியா நான் முளைக்க செய்றேன், நான் மலையை அடிச்சு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? வளைச்சு கேள்வி கேட்கிறான். அல் வாக்கியா சூறால நீங்க என்ன செய்யலாம், 63ல ஆரம்பித்து அது கீழே வரைக்கும் பார்த்துக்கொள்ளலாம். அதற்கு ஒரு ஹதீஸை இன்னொன்னையும் காட்டிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அப்ப இப்படிதான் நம்ம ஹதீஸை ஆய்வு பண்ணி கொள்ளணும். ஒரு முஸ்லிம் ஒருவர் எதை நட்ட வைக்கிறார்களோ, மரம் ஒன்றை நட்ட வைத்து அதை விதை ஒன்றை விதைத்து அது பயிரிட்டு அது விளைச்சல் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் கால்நடை அது உண்கிறதுல, அவன் முளைக்க வைக்கிறதுல மாம்பழமோ திராட்சையோ அது பல பேர் நிழல்ல போய் நிற்பாங்க, கால்நடைகள் அதை போய் சாப்பிட்டால் அதை உண்டால் அது அவருக்கு ஒரு தர்மமாக ஆகும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு முஸ்லீம்ல. அப்ப